வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, பரவாயில்லப்பா, ஏதோ சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முக்கிய காரணம் என்ன? பல விஷயங்கள், எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகளுடைய நடப்புகள் தள்ளி போகும். உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சார் போஸ்ட் பண்ணியா சார், ஒரே சந்தோஷம், ஆட்டம் குதியாக இருப்போம். என்ன திடீர்னு வரல சார்? இல்லை சார், அது போஸ்ட் பண்ணுற நேரத்தில் அவர் சொன்னார், ஏதோ சில இது இருக்குது, அனுப்பிச்சிடுவோம் கண்டிப்பாக, ஆனால் ஒரு வாரம் பொறுத்து அனுப்புவோன்ட்டார் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான். சில நேரங்களில் உங்களுக்கு தோணும், கை கட்டினது வாய் கட்டலடான்ட்டு. அது போன்ற ஒரு தன்மையை பற்றி சொல்கிறது இந்த வாரம். என்ன காரணம்? முக்கியமான கிரகம் எது? புதன், சுக்கிரன். இப்போ என்ன ஆகுது? புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி எல்லாரும் போயிட்டு 11ஆம் வீட்டில் இருந்து சந்தோஷத்தை நிறைவாக அளித்தனர். இப்போ என்ன ஆகுது? அந்த சீன் கொஞ்சம் மாறுறது. 13ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் வீட்டுக்கு வர்றார். அதில் தவறு இல்லை, ரொம்ப சந்தோஷத்தை தான் தருவார். 12 சுக்கிரன் வந்தால் சுகபோகங்கள், நல்ல ஒரு கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் திருப்திகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பாருங்கள், 14ஆம் தேதி சூரியன் 12ஆம் வீட்டுக்குள்ளே வந்தால் அதில் பெரிய தாக்கம்னு ஒன்றும் இல்லை, அவர் 8 கூடையவர் 12 வரார். அதே நேரத்தில் செவ்வாய் 16ஆம் தேதி 12ஆம் வீட்டுக்குள்ளே வந்து உச்சம் வேறு. அவர் உச்சமாக இருந்தால் என்ன, நீச்சமாக இருந்தால் என்ன 12ஆம் வீட்டில்? அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை அது உருவாக்குகிறது. அவர் யார்? ஒரு விதத்தில் 10 கூடையவன் 12 போயிட்டு உச்சமாகறான். அப்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய காலத்தின் தொடக்கம். அடுத்து புதன், அவர் 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய காலம். இந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகிறது, திருவிழாக்களுக்கு போகிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரபிள் டைம். அப்போ பார்த்திங்கன்னா, நம்ம காரிய சாதனை என்ன பண்ண போகிறோன்ற இடத்துல ஒரு தேக்க நிலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மிகுந்து இருக்கும் ஒரு நிலை. வெளில போனால் வெயில், வீட்டுக்குள்ளே ஏசி, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை பற்றி காண்பிக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏசியாவது இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். உடல் ஆரோக்கியம் மேம்படும், பிரச்சனைகள் நீங்கும், அது பெரிய அட்வான்டேஜ். மனசுலேயும் தெளிவெல்லாம் இருக்கும். அப்போது நமக்கு ஜாப் ரிலேட்டட், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் தாமதத்தை சொல்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலநிலையும் உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.